எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மாம்பழ சீசன் வந்துட்டாலே நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அதில் மாம்பழ மில்க் ஷேக்கும் எல்லாருமே செய்யறதுண்டு. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்குறது, ஐஸ்கிரீம் சேர்க்குறது, இல்லை கண்டென்ஸ்ட் மில்க் சேர்ப்பாங்க. அது எந்த விதமான பொருளும் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்வீட்டுக்காக தேன் இல்லைன்னா வெல்லம் சேர்த்து உடம்புக்கும் குளிர்ச்சி தர மாதிரி ஜவ்வரிசி நம்ம எடுத்துகிட்டு செய்ய போகிறாங்க. ஒரு ஃபலூடா மாதிரி இருக்கும் இந்த மில்க் ஷேக் குடிக்கிறப்ப. கடைகளில் கூட இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாம்பழ மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி மாம்பழம் சின்ன சைஸாக இருந்தால் 2 மாம்பழம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சின்னதாக இருக்கும், ஆனால் சட்டுன்னு வேகாது. ஒரு 2 மணி நேரம் 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால், அதையும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சூடு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இந்த 2 மாம்பழமும் தோல் எடுத்து பல்ப்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வேக வச்சுக்கணும். ஊற வச்சா தான் இந்த நைலான் ஜவ்வரிசி வேகும். இல்லை நார்மலாக உங்கள்கிட்ட மாவு ஜவ்வரிசி இருந்தால் அதையும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உடனே நம்ம அடுப்பில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சட்டுன்னு நிறம் மாறிடும் ஊற வச்சதுனால. இப்போ இந்த மாதிரி நிறம் மாறின உடனே நம்ம உடனே வடிகட்டிடலாம். அந்த தண்ணியை முழுக்க வடிகட்டிடணும். இந்த வடிகட்டின ஜவ்வரிசிக்கு ஒரு ஸ்வீட் சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு எல்லோரும் சர்க்கரை சேர்ப்பாங்க. நம்ம முழுக்கவே வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் மண் இருக்கும் இல்லையா, அதனால் 3/4 கப்பு வெல்லத்தை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி, ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம அந்த கரையை விட்டுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வடித்து வச்ச அந்த ஜவ்வரிசியை திரும்பவும் அதே வானலிலே சேர்த்துட்டு இதுக்கு ஸ்வீட்டுக்காக பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து, பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போகும். இதை வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லத்தில் பாதி அளவு வெள்ளை கரைசலை நம்ம இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா அந்த ஜவ்வரிசியோட வெல்லம்லாம் சேரணும். மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலை தனியாக ஒரு கப்பில் வடிகட்டி வச்சுக்கலாம். இதை பாலில் சேர்க்க போகிறோம். பாலுக்கு ஒரு ஸ்வீட் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், நான் இந்த ஜவ்வரிசியை அடுப்பில் வைக்கிறேன். 2-3 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா நம்ம தண்ணி வடித்தாச்சு. ஜஸ்ட் அந்த வெள்ளை கரைசல் அந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து நல்லா ஒரு ஸ்வீட் கொடுக்கணும். அதுக்காக தான். இதே போல் தாராளமாக நீங்கள் சேமியாவில் வச்சு கூட செய்யலாம். பாருங்கள், நல்லாவே சேர்ந்துடும். 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போகும். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிட்டு நல்லா ஓரளவு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். இந்த மாதிரி இலகலாக இருக்கட்டும். சூடு ஆறுனா உங்களுக்கு தனித்தனியாக முத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்தது நம்ம எடுத்துருக்கிற செந்தூரம் மாம்பழத்துலேருந்து தோல் எடுக்கணும்னு கிடையாதுங்க. காம்பு பகுதியை நறுக்கிட்டு அந்த சைடில் இருக்க 2 கண்ணை பகுதியை நறுக்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம கத்தியால் அப்படி கோடு போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்துட்டால் நல்ல ஒரு பல்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நல்லா கனிஞ்ச பழத்தை கூட ரொம்ப அதிக அளவு பழம் வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் மேல் தோலை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கனிஞ்ச பழமாக இருந்தால் உங்களுக்கு மாம்பழ சதப்பத்து சேர்ந்து வந்துடும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் மாம்பழத்தை எப்போதுமே பல்ப் எடுக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக வரும். கொஞ்சம் கூட அந்த தோலில் பார்த்திங்கன்னா மாம்பழமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்ச அந்த மாம்பழ பல்ப்பை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் தண்ணியெல்லாம் விடாமல் ஜஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், ஜவ்வரிசி வெல்லம் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மாம்பழத்தையும் 2 மாம்பழம் அதை ஜஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு கூழாக அரைகிற மாதிரி நம்ம அரைச்சி, அதையும் பார்த்திங்கன்னா 1 கப்பு இருக்குது. 1 கப்பு ஜவ்வரிசி வெல்லம் சேர்த்துது, 1 கப்பு மேங்கோ பல்ப்பு, 1/2 லிட்டரு பாலுங்க. இப்போ பாலையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த கடைகள்லையும் இந்த மாதிரி ஒரு மேங்கோ மில்க் ஷேக் கிடைக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ மாம்பழ மில்க் ஷேக் அப்படின்னா கண்டிப்பாக மாம்பழ பல்ப்பு இதில் சேர்க்கணும் இல்லையா, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மாம்பழ பல்ப்பையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக்காரணம் கொண்டு சூடாக இருக்கிறப்ப இந்த மாம்பழ பல்ப்பை சேர்க்குறதோ இல்லைன்னா வெள்ளை கரைசலை சேர்த்துடாதீங்க, பால் திரிஞ்சிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் பாலை எடுத்து வச்சு கூலாக இருக்கிறப்ப தான் அந்த பல்ப்பையும் வெள்ளை கரைசலையும் சேர்க்கணும். ஒரு பெரிய கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஜவ்வரிசி வெல்லம் சேர்த்த மிக்ஸை முதல்ல கீழே சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேங்கோ பல்ப்பு அது மேலே சேர்த்துக்கலாம். நிறைய நட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு ஃபலூடா சாப்பிட்ற எஃபெக்ட் இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ கிளாஸ் பவுலில் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வெல்லம் மிக்ஸு சேர்த்தாச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பல்ப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை
ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டா அந்த லேயர் பார்த்திங்களா, அந்த கலர் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது மேலே நம்ம சில்லுன்னு இருக்க அந்த பாலில் பார்த்திங்கன்னா வெல்லம், கொஞ்சம் மேங்கோ பல்ப்பை கலந்தாச்சு. இது தாங்க உங்களுக்கு மில்க் ஷேக்குன்னு சொல்கிறது. தாராளமாக நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அதில் வெள்ளை சர்க்கரை இருக்கும். கொஞ்சம் கூட வெள்ளை சர்க்கரை இல்லாமல் செய்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ இந்த மில்க் ஷேக்கை இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்குறப்ப பாருங்கள், கீழே ஒரு லைட் ப்ரௌன் கலர், அப்புறம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர், அப்புறம் டார்க் ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குது, மேலே லைட் ஒயிட் கலர், அதாவது கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேயர் கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுக்குறப்ப யாருமே ஜூஸ் கடையில் போய் இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் வாங்கி குடிக்கணுன்னே தோணாதுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. அவசியம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, சம்மரில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தால் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்க 1/2 லிட்டர் பால், 2 மாம்பழம், 4 டேபிள் ஸ்பூன் இந்த ஜவ்வரிசி மிக்ஸு, ஒரு 3/4 கப்பு வெல்லத்துக்கு பார்த்திங்கன்னா 4 பேர் இந்த மில்க் ஷேக் குடிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஒவ்வொருத்தருமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மில்க் ஷேக் குடிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு கடைகளெல்லாம் போய் குடித்தா எவ்வளோ அதிக அளவு நமக்கு ரேட் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக வெள்ளை சர்க்கரை சேர்ப்பாங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லார் வீட்லேயுமே மாம்பழ சீசனில் மாம்பழம் இருக்கும், வெல்லம் இருக்கும். அவசியம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.